ஞானத்தோடு போராட முடியலையா? இன்று கர்த்தர் சொல்லுவது ஏசாயா 29:14. அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு அவர்களுடைய விவேகிகளின் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பார்வோனின் சொப்பனத்திற்கு அர்த்தத்தை அந்த நாட்டு ஞானிகளாலும் மந்திரவாதிகளாலும் கூட சொல்ல முடியவில்லை. ஆனால் யோசேப்பு அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தையும் சொன்னார், அதிலிருந்து எப்படி தப்புவிக்கப்படுவது என்பதையும் சொன்னார். அவனுக்குள் விசேஷித்த ஆவி இருக்கிறது என்று ராஜாவும் ஆச்சரியப்பட்டு பொறுப்புகளை அவனிடத்தில் கொடுத்தார். அநேக நேரத்துல உலக ஞானத்தை நம்மால் மேற்கொள்ள முடியலன்னு நாம் நினைக்கலாம். ஆனால் ஞானத்தின் இருப்பிடம் இயேசு கிறிஸ்து நமக்குள் பரிசுத்த ஆவியானவராய் நிறைந்திருக்கும் போது நம் எதிரில் இருக்கும் ஞானத்தை தேவன் கெட்டு போக செய்வார். நம்மையோ தேவன் அவர் ஞானத்தின்படி நடத்துவார். ஜெபிக்கலாமாங்க. தேவரே, உலக ஞானத்தோடு என்னால போராட முடியலப்பா, நீரே என் ஞானமாய் இருந்து என்னை வழி நடத்தும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென்.